கர்த்தரின் பிரதான கிருபைக்கு நன்றி. என்னோட நேம் விமலா. நான் நேட்டிவ் மதுரை. சரி, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா டிபி நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிபி நோய்னு அப்போ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா 2 நுரையீரலுமே சளியால் அரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் இடம் மாற்றி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலிமா சென்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. இவங்க யாரும் எனக்கு தெரியாது. ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் நல்லா தூங்கினேன் அன்னைக்கு நைட்டு மட்டும்னு வீட்டில் சொன்னாங்க. அப்புறம் 1 மாதம் சென்னையில் இருந்தோம். மறுபடியும் ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. காலு கை எல்லாமே வீங்கிருக்கும். மூச்சு விட முடியாது, பேச முடியாது, படிக்க மட்டும்தான் ஒரு 10 மந்த்தாக இருந்தேன். எவ்வளோ சூழ்நிலைகள் என்னால் வாமிட், சாப்பிட்றது உடம்புல தங்காது, வாமிட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு பாஸ்டர் மூலயமா வீட்டில் வந்து அந்த பூஜை ரூம் பக்கத்துலேயே வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு எந்த இதுவுமே தெரியல. எனக்கு ஏசப்பாவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏசப்பானா யார் அப்படின்றது கூட எனக்கு அந்தளவுக்கு ஏசுன்ற தெய்வம் இருக்குன்றதே தெரியாது. நாங்கள் சாமி தான் கும்பிட்டு இருப்போம். அப்போ படிக்க இருக்கும்போது அவங்க ப்ரேயர் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன், எந்த சாமியாக இருந்தால் என்னை உயிரை மட்டும் காப்பாத்திருங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போதான் அந்த பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு என்னோட உடம்புல வந்து 27 ஆவிகள் இருந்துச்சு. அந்த 27 ஆவிகள் வந்து எனக்கு அந்த ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் என் உடம்புல இருந்து போயிடுச்சு. எல்லாமே நடந்து போவாங்க. எனக்கு அப்போ 20 வயசு, 2020. என்னை மாதிரி பொண்ணுங்க நடந்து போறப்ப நம்மளும் இந்த மாதிரி எப்போ நடப்போம், ஒரு வருஷமா இப்படி படுக்க இருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் ப்ரேயர் போனோம். சர்ச்சுக்கே நான் போகிறேன். ஆனால் கடவுளை மனசார மட்டும் நினைச்சிட்டு ஏன்னா என்னால் சர்ச்சுக்கு போக முடியாது. போனாலும் உட்கார முடியாது. காலு கையெல்லாம் வீங்கி இருக்கும். இந்த உடம்பு கிடையாது. அப்படியே ஒரு குருவிக்கு இருக்கிற ரத்தம் கூட என் உடம்புல கிடையாது. என் ஊரே பேசினாங்க, இவங்க வீட்டில் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல, இந்த நிலைமையில இருக்கா, எல்லாமே எதிர்பார்த்தாங்க இறந்துருன்னு சொல்லிட்டு. ஆனால் 2020 ரசிக்கப்பட்டேன். இப்போ எங்கள் குடும்பமே ரசிக்கப்பட்டு, எங்கள் தாத்தா எல்லாமே அந்த சாமி போட்டோ எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு சாமி போட்டோ கூட கிடையாது. அந்த சாமி திங்ஸ் எல்லாம் வச்சிருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு விற்கிறவ ஆனாலே கிடையாது. எங்கள் ஆச்சி வீட்டில் ரசிக்கப்பட்டாங்க, எங்கள் சித்தி வீட்டில் ரசிக்கப்பட்டாங்க, என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ரசிக்கப்பட்டாங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் 4 குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்கு. எங்கள் ஊர்ல ஒரு சாட்சியா இங்க பேசுறாங்க. கடவுள் அன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இப்ப அன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போது அந்த 27 ஆவிகள் கட்டுகள் விலகும் போது சொன்னாங்க, இந்த பொண்ணு அடுத்த வருஷம் இதே தெருவுல ஒரு ரெட்டை சாரி கட்டி சுத்தி நடந்து வருவா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் தங்கச்சி திருமணத்தப்ப எங்க ஊரே இருக்கும்படி கடவுள் மறுபடியும் நான் எந்த நிலைமையில இருந்தனோ அதே நிலைமையிலே உருவத்தை கொண்டு வந்தாரு. எலும்பு தோலுமா இருந்தேன். அப்ப அந்த நுரையீரல் இருக்க அந்த பாதிப்பு, அந்த ஸ்கேன்லாம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. கடவுள் எனக்கு புது நுரையீரல், புது ஆத்மா எல்லாமே. என்ன நான் பேசுறது இப்போ உங்க முன்னாடி நின்று பேசுனா அது கர்த்தரோட கிருபைதான். நான் நிக்கிறேன், நான் மூச்சு விடுறேன், எல்லாமே ஏசுன்ற நாமம் மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல உயிர் கொடுத்துச்சு. நான் நடக்கிறது, நான் மூச்சு விடுறது. அதே 2021 சென்னை வந்தேன். 3 வருஷம் வேலை பார்த்தேன். வீட்டுக்கு நான் தான் உழைச்சு கொடுத்தேன். எல்லாமே பெருமையா பேசினாங்க. அந்த பெருமன்றது என்னால கிடையாது, எங்களோட கர்த்தரால மட்டும்தான். ஏசுன்ற நாம மட்டும்தான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா கர்த்தரோட கிருபை மட்டும்தான். ஏசு நாமத்திற்கு ரொம்ப நன்றி. அல்லேலூயா. உசம கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு தேவன் தான். சுவாசிக்கிறீங்க. கைத்தடி